ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தேனியில் தான் இருக்கோம். தேனியிலேருந்து இப்போ பஸ் ஏறி இருக்கோம். எங்கன்னா மதுரைக்கு தாங்க. மதுரையில் ஒரு ரிசப்ஷன், அதனால் வெள்ளனாவே கிளம்பியாச்சு. இப்போ நம்ம மதுரைக்கு தான் போயிட்டுருக்கோம். சரி, சரியான வெயிலுங்க. இப்போ மணி வந்து ஒரு 6:45 இருக்குங்க. இப்போ தான் நம்ம பஸ்ஸு ஏறி இருக்கோம். சரி வாங்க மண்டபத்துக்கு போயிட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மதுரையில் வந்து இறங்கியாச்சு. இப்போ மண்டபத்தை தான் தேடிட்டுருக்கோம். மணி வந்து 8:30 8:45 இருக்குங்க. பார்த்தீங்கன்னா வெயில் சரியான அடி அடிக்குதுங்க. எப்படி தான் இங்கே எல்லாம் இருக்காங்களோ தெரியல. இங்கே பாருங்கள், இந்நேரத்துக்கே மக்கள் வந்து வேலைக்கு ஸ்கூலுக்கு பயங்கர பிஸியாக இருக்குது. சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போன்ட்டு மண்டபத்தை நோக்கி சென்றுக்கிட்டு இருக்கோம். மண்டபத்தை ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சுங்க. வாங்க மண்டபத்தில் போய் பார்க்கலாம். சேர்ந்தாச்சுங்க. நம்ம வந்து ரொம்ப நெருங்கின சொந்தன்றதுனால நம்ம கொஞ்சம் வெள்ளனாவே வந்தாச்சு. ரிசப்ஷன் வந்து 10:30க்கு மேலே தான். வந்து பார்த்தோம்னா யாருமே வரலை. நம்ம தான் கொஞ்சம் முன்னாடியே வந்தாச்சு. சரி வந்துட்டோம், ஸ்டேஜை வந்து ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்புறமாட்டிக்கு கூட்டம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஏரியா பக்கம்லாம் வர முடியாது. அதனால் ஒரு வீடியோவை போட்டாச்சு. நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. மாப்பிள்ளையோட பொண்ணோட பேரெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. பார்த்தாச்சு. அடுத்து என்னென்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. கூப்பிட்டு வரவங்களையும் சாப்பிட்ருங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லி மேலே போயாச்சுங்க. போயிட்டு இன்றைக்கி ரிசப்ஷன் அப்படின்றதுனால வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் வெங்காய பச்சடி, அப்புறம் ரவை பாயாசம் வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கியாச்சு. வாங்கி எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டுட்டு சரி கீழே போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்களான்னு பார்ப்போம்ட்டு பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வந்து ஸ்டேஜில் நின்றுட்டாங்க. சரி வந்துட்டோம், நம்ம ஒரு ஃபோட்டோவும் எடுத்துருவோம். ஏன்னா அதுக்கப்புறம் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பக்கத்தில் போக முடியாது, ஃப்ரீயாக இருக்கும் போது எடுத்துடலான்னு சொல்லி நானும் எங்கள் வீட்டுக்கார பிள்ளைங்க எல்லாம் போயிட்டு கூட நின்று ஒரு ஃபோட்டோவும் எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு சரின்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். நம்ம சொந்தக்காரங்களாம் வந்தாங்க. பார்த்து பேசிவிட்டு நம்ம ஊரில் வந்து இன்னும் 2 ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் வேகமாக கிளம்பணும். அடுத்து வந்தால் நம்ம எல்லாம் பேசி ட்ரிப்பு போடுவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்த வாரம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது மதுரையில். அன்றைக்கி வந்து மற்ற ஃபங்க்ஷன் கிடையாது. அதனால் நம்ம எல்லோரும் மீனாட்சி அம்மன் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பேசி வச்சுட்டு கிளம்பிட்டோமுங்க. இப்போ மறுபடியும் நம்ம தேனியை நோக்கி வந்துட்ருக்கோமுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரினா தாங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்து பேசி ஜாலியாக இருக்க முடியும். அதுக்காண்டியே இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறது தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.